Hi, welcome back to SpeakTuber. பாய்ஸ் லாக்கர் ரூம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில் தலைநகர்னு சொல்லப்படுற டெல்லியில கான்ட்ரவர்சியலா போயிட்டு இருக்க டாபிக் தான் இது. ஒரு கிரைமா இல்ல சிம்டமா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். நம்ம பொதுவா சம்டைம்ஸ் யோசிப்போம், நம்மளோட சொசைட்டி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுல அப்படின்னு யோசிப்போம். ஆனா சில விஷயங்கள் நடக்கிறதா நம்மளுக்கே தோண வைக்கும், இவ்வளவு மோசமா நம்ம சொசைட்டி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு சைல்டு அபியூஸ் இல்ல ரேப்பு இல்ல ப்ரூட்டல் ரேப்பு அப்படிங்கறது கூட சொல்லலாம். பொதுவா ஒரு 10 பசங்க உட்காந்துருப்பாங்க. ஒரு பொண்ணு கிராஸ் ஆகும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பொண்ணு அழகா இருக்காடா, சூப்பரா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மனிதனுடைய இயல்பு தான். அதே மாதிரி ஒரு 10 பொண்ணுகள் உட்காந்துருக்கும் போது ஒரு பையன் கிராஸ் ஆனாலுமே அவங்களும் சொல்லுவாங்க, அந்த பையன் ஹேண்ட்ஸமா இருக்கான்ல, ஸ்மார்ட்டா இருக்கான்ல அப்படின்ட்டு. இதோட நிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு கட்டத்தை தாண்டி அந்த பையனையோடையோ அந்த பொண்ணோடைய பாடி பார்ட்ஸையோ சொல்லி இது சூப்பரா இருக்கல்ல, இது பாடி பார்ட்ஸ் இப்படி இருக்குல்ல அப்படி இருக்குல்ல அப்படின்னு சொல்றது வல்கரா பேசுறது சொசைட்டில ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். டெல்லியில நம்ம நிர்பயாவோட கேங் ரேப் கேஸை பார்த்துருப்போம். அதுக்கு தீர்ப்பு கூட இப்பதான் வழங்கினாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இப்ப டெல்லியில ஒரு ஃபேமஸ் ஸ்கூல்ல படிக்கிற 14ல இருந்து 17 வயசுக்குள்ள பசங்க பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு குரூப் ஓபன் பண்றாங்க. இந்த குரூப்போட நோக்கம் என்னன்னா, அவங்களுக்கு பிடிச்ச பசங்களை எல்லாம் அதுல ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிக்காத பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பிடிக்காத பெண்கள், அதுக்கப்புறம் ஜூனியர்ஸு சீனியர்ஸு இல்லை அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள எல்லாத்தையும் மார்ஃபிங் பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோஸ் ஆன்லைன்ல எடுத்து மார்ஃபிங் பண்ணி அதை அந்த இன்ஸ்டாகிராம் குரூப்ல போட்டு வல்கரான சேட்டிங்ஸு, அவங்கள கேங் ரேப் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு பிளானிங்கு, அவங்களோட பாடி பார்ட்ஸை வச்சு ஷேமிங்கா ரொம்ப வல்கரா பேசி சேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுல இருந்து இதை கில்ட்டியா ஃபீல் பண்ணி யாரோ ஒரு ஆள் அதோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து ரொம்ப இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா இருப்பாங்கல்ல, அவங்களோட சாட்ஸுக்கு ஃபுல்லா ஷேர் பண்ணிட்டாங்க. ஷேர் பண்ணி இதை பாருங்க, ரொம்ப அளவு கடந்து போய்கிட்டு இருக்கு, இதுக்கு உங்களால முடிஞ்ச ஆக்ஷன் ஏதாவது எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது அப்படியே வைரல் ஆகி ட்விட்டர்ல கூட டாப்ல ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. இது இந்தியா ஃபுல்லாவே பேசப்பட்டுச்சு. ஆனா இன்னும் நிறைய பேர்த்த போய் ரீச் பண்ணலன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பசங்களை என்ன செய்யறாங்கன்னா, உடனே அவங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் ஐடி எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு குரூப் பாய்ஸ் லாக்கர் ரூம் 2.0 சொல்லி ஆரம்பிச்சு அதுல திரும்ப அசம்பிள் ஆயிட்டாங்க. அசம்பிள் ஆயிட்டு அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாத்தியா நம்மள யாரோ இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சொன்னவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்டா, அவங்கள அசிங்கமா மார்க்கிங் பண்ணி நம்ம திரும்பவும் பேச ஆரம்பிக்கணும், அவங்கள எல்லாத்தையும் கேங் ரேப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரேப்புங்கிற விஷயத்த ஒரு 14ல இருந்து 17 வயசுக்குள்ள ஒரு பசங்க சாதாரணமா பண்றாங்க. அவங்க சேட்டிங் என்ன பண்றாங்கன்னா, நான் நம்ம இதை ஈஸியா பண்ணிடலாம், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஃபுல்லா செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதுதான் இதோட ஆரம்பமா அப்படின்னு நம்ம பார்த்தா இல்ல. இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இது மாதிரி நடந்திருக்கு. சைபர் புல்லிங்கிறது காமனா நடக்கக்கூடியதுதான். மும்பையில கூட 13ல இருந்து 14 வயசு பசங்க அவங்களோட கிளாஸ்மேட்ஸை தவறா மார்க்கிங் பண்ணி இதே மாதிரி பேசி வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஓபன் பண்ணி தப்பான கான்வர்சேஷன் போய் நம்ம நியூஸ் வந்ததை பார்த்துருப்போம். இதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்கள ஒரு சின்ன பசங்களை இப்படி ஒரு பேச வைக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? நம்ம சின்ன பசங்கள்லாம் பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல, அவங்களோட சரௌண்டிங்ஸு அவங்களோட என்விரான்மெண்ட்டை பார்த்து அவங்க வளருவாங்க அப்படின்னு. நம்ம இங்க என்ன மாதிரியான சொசைட்டியை கட்டமைச்சிருக்கோம்? ஒரு ஆணாதிக்கம், அதாவது ஆண்கள்னு சொல்லப்பட்டாவே சூப்பர் பவரு, அவங்க ஃபியர்லெஸ், ஏன் சேம்லெஸ்ன்னு கூட சொல்லலாம். ஒரு ஆணும் பெண்ணும் பிரைவேட்டா பேசிட்டு இருந்த வீடியோவையோ இல்ல ஒரு ஆணும் பெண்ணும் பிரைவேட்டா இருந்த வீடியோவையோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆண் மிரட்ட ஆரம்பிக்கிறான் அந்த பெண்கிட்ட, நான் இதை ஷேர் பண்ணிடுவேன், உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். ஆனா இங்க போகக்கூடிய மானம் அவனுக்கும் தான் அப்படிங்கறத அவன் ஃபீல் பண்ணல. அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் ஏதோ மானம் இருக்கிற மாதிரியும் இவனுக்கு மானமே இல்லாத மாதிரியும் தான் ஃபீல் பண்றான். அந்த பெண் தான் இங்க பாதிக்கப்படுறதா நம்மளும் பாக்குறோம். நம்ம சொசைட்டியவே இப்படிதான் கட்டமைச்சிருக்கோம். ஏன் ஆண்களுக்கு மானம் இல்லையா, சேம்லெஸ்ஸா அப்படிங்கறத நம்மளே யோசிக்கணும். இங்க மானம் போக போறது ரெண்டு பேத்துக்குமே தான். என்னடா ஒரே ஆண்களே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆண்களை எதுவுமே இதனால பாதிப்படையிலையா அப்படின்னு கேட்டா ஆண்களுமே பாதிப்படைஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் பார்த்திருப்போம். ஹரியானா மாநிலத்துல குருகிராம்ல ஒரு 16 வயசு பையன் 11வது மாடியில இருந்து குதிச்சு இறந்துட்டான், தற்கொலை பண்ணிட்டான். அதை கேஸை விசாரிக்கும் போது
இதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு பொண்ணு வந்து அவன்கிட்ட தப்பா நடந்துக்கிருச்சு, தப்பான இதெல்லாம் பேசி அவன் மன உடைச்சலுக்கு ஆளாகி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இங்க வந்து பாதுகாக்கப்படுறது வந்து வெறும் பெண்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆண்களா இருந்தாலும் சரி, அது பெண்களா இருந்தாலும் சரி, 2 பேருமே பாதுகாக்கக்கூடியவங்க தான். ஆனா எதுக்கு நம்ம இங்க பெண்களை மட்டுமே வச்சு பேசுறோம்னா, அதிகமா பாதிப்படைகிறது யாருங்க அப்படின்னு பார்த்தா பெண்களா தான் அதிக பேர் இருக்காங்க. அவங்க பாதிப்பு வந்து அவங்களோட லைஃப் லாங்கா வந்து இருக்கு. ஒரு ஆண் பாதிப்படைஞ்சா கூட அந்த இது வந்து அதோட போயிருது. ஆனா ஒரு பெண்ணுக்கு வந்து அப்படி இருக்கிறது கிடையாது. பொதுவா இந்த காலத்து குழந்தைகள்லாம் வந்து சோசியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்றாங்க? சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து எதுக்காக உள்ளது? உங்களுடைய நெய்பர்ஸ்டையோ இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸையோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையோ வந்து கனெக்டிங்கா இருக்கிறதுக்கும் ஒரு எஜுகேஷனல் லேர்ன் பண்றதுக்கு தான் வந்து சோசியல் மீடியா உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஆனா அந்த சோசியல் மீடியாவை நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்மளுடைய ஃபீலிங்ஸை கொண்டு போய் அதில் ஷேர் பண்றோம். ஒரு தேர்ட் பர்சன்ட்டை நான் வந்து ஃபீலா இருக்கேன், ஷேடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எல்லா ஃபீலிங்ஸையும் அங்கே போய் வந்து ஷேர் பண்றீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் உங்களுடைய பேரண்ட்ஸ்ட ஷேர் பண்ணலாம், உங்களுடைய நெய்பர்ஹுட்ஸ்ட ஷேர் பண்ணலாம், இல்லை உங்களுக்குன்னு ஒரு லவபிள் ஒன்று இருப்பாங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளோட சரியான நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. ஒன்று அம்மா வந்து இங்கே வேலைக்கு போவாங்க, அப்பாவும் வேலைக்கு போவாங்க, 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வந்து வரும்போது தான் ஸ்கூல்ல இருந்து பையனும் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருப்பான். அதோட அவங்க வந்து வீட்டு வேலையை பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்கும். இங்கே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சா, எப்படி படிக்கிற, உனக்கு ஸ்கூல் எப்படி போச்சு, உனக்கு அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கா, நீ யாரையாவது வந்து லவ் பண்றியா, உனக்கு ஏதாவது க்ரஷ் இருக்கா, இந்த மாதிரி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது தான் நீங்க ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்ணும்போது அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண 3வது ஒரு மனுஷனை வந்து தேடி போக மாட்டாங்க. உங்கள்கிட்டயே வந்து எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சொல்லுவாங்க. ஒரு சைபர் புல்லிங்கோ இல்ல பாடி ஷேமிங்கோ வந்து இப்ப காமன் ஆயிருச்சு. இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சுன்னா நீங்க முதல்ல வந்து பப்ளிக்ல அதை அட்ரஸ் பண்ணுங்க. பப்ளிக்ல நீங்க அட்ரஸ் பண்ணாதான் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். இல்ல நம்மளை வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க, நம்மளை சுத்தி உள்ளவங்களா தப்பா பார்ப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். நீங்களே அதை உள்ளுக்குள்ள வச்சுருக்கும் போது உங்களை மாதிரி பல பேர் வந்து பாதிக்கப்படலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சைபர் கிரைம் இருக்கு. சைபர் கிரைம்ல நீங்க வந்து இதை ஒரு கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணீங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்க ஒரு தேர்ட் பர்சனை வந்து எங்கேயாவது ஒரு ஆளு யாருனே தெரியல அவங்கள பிசிக்கலா வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது கூட ஆக்ஷன் எடுக்க டைம் ஆகும்னு சொல்லலாம். ஆனா நீங்க சைபர் கிரைம்ல பண்ணும்போது அவங்களோட ஐபி அட்ரஸ் ஈஸியா ட்ராக் பண்ணி அவங்க எந்த யூசர் நேம் பார்த்தாலும் சரி உடனே ட்ராக் பண்ணி உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். இப்ப நீங்க வந்து பயப்படவே தேவையில்லை. இதை வந்து வெளிப்படையா வந்து வெளியில சொல்லுங்க. இப்ப இந்த மாதிரியான குரூப்ஸை வந்து அவங்கள ஃபுல்லா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அட்மினையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்றது மட்டும் ஒரு தீர்வா? இல்ல அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா இதெல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்படி தண்டனை கொடுத்தா இதெல்லாம் முடிஞ்சிரும்னா எப்போ வந்து முடிஞ்சிருக்கணும். ஆனா இன்னும் அது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு வந்து நிறைய பேர் சொல்றது என்ன, அவங்களுக்கு வந்து கடுமையா தண்டனை பண்ணணும், பப்ளிக் முன்னாடி வச்சு தண்டனை பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அவங்கள மட்டும் தண்டிக்க கூடாது, அவங்களோட ஃபேமிலியுமே தண்டிக்கணும், அந்த ஃபேமிலி தான் காரணம், அவங்க கேர் எடுத்துக்கிறது தான் காரணம், அதனால தண்டனை அவங்களுக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நான் அதை பத்தி சொல்ல வரல. இப்போ என்னோட தாட் என்னண்டா, இங்க வந்து எஜுகேஷன் மூலியமா தான் வந்து இதை திருத்த முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். உதாரணத்துக்கு செக்ஸுங்கிற டாபிக்கே வந்து நம்ம ஏதோ டேபு டாபிக், இதை பத்தி பேசவே கூடாது, பேசினாலே தப்பு அப்படின்னு நம்ம வச்சிட்டோம். ஆனா செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஹியூமன் பீயிங்க்கு எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும். ஒரு விஷயத்த வந்து பண்ணாத பேசாதேன்னு சொன்னா அதுதான் பிரைவேட்டா பண்ணணும் பேசணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து வரும். அதுதான் வந்து இதுக்குமே வந்து நடந்திருக்கு. நீங்க செக்ஸ் எஜுகேஷனை வந்து ஒரு பார்ட்டாவே கொண்டு வரும்போது செக்ஸ் எஜுகேஷன் கிடைச்சிருச்சுன்னா பெண்களை வந்து ஒரு பொருளா வந்து பாக்குறவங்க அதை வந்து ஒரு பொருளா பார்க்க மாட்டாங்க. நான் அவங்கள ஒரு சகோதரியாவோ இல்ல தோழியாவோ கூட பார்க்க சொல்லல, ஒரு சக மனுஷியா வந்து பாருங்க, அவங்கள வந்து ஒரு பொருளா பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். என்னோட இதை சொல்லிட்டேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க இதுக்கு எது தீர்வா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தண்டனை கொடுக்கறதா தீர்வா இருக்குமா, இல்ல உங்களுக்கு வந்து எஜுகேட் பண்றதா வந்து தீர்வா இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிறங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஷேர் பண்றது மூலியமா வந்து ஒரு சொசைட்டில மாற்றம் கூட ஏற்படலாம். நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வரும். இந்த மாதிரி அவேர்னஸ் விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாட்டினா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல பதிவில் பார்க்கலாம்.